ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பின்வரும் குடும்பங்களுக்காகவும் இன்றைய திருப்பலி பூசை ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அர்ச்சனா தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுது. ரவன் பிரேம்குமார் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார், நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சாலி அண்ட் எல்வின் ரெட்டில் நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். தனிப்பட்ட கருத்துக்காகவும் உடல் நலத்திற்காகவும் சுஜினா அவருடைய குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் நலம் கிடைக்க, ஜான் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக தனிப்பட்ட கருத்துக்காக, மரணமடைந்த லூர்து மேரி, இருதயராஜ், ஆல்பர்ட் குமார், லலிதா, ஆரோக்கியராஜ் மரித்த 30வது நாள் அன்னாருடைய ஆன்ம சாந்திக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நமக்கு ஆட்சேபிக்கின்ற நேரத்திலே நம் இந்த குடும்பங்களுக்காகவும் திருப்பலியில் மன்றாடுவோம். பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பை பெறுவோமாக. எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கு மேலாக மன்னிப்பு அளிப்பதும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேசரனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் கண்களே உம்மை காண்கின்றன, ஆகையால் என்னையே நொந்து கொள்கிறேன். யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறை வசனங்கள் 1 முதல் 3, 5 முதல் 6 மற்றும் 12 முதல் 17 வரை. யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில். நீர் அனைத்தையும் மாற்ற வல்லவர், அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை. உம்மை பற்றி காதால் மட்டுமே
கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுதோ என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்கின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன். யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும், இரண்டாவது மகளுக்கு கெட்டிசியா என்றும், மூன்றாவது மகளுக்கு கெரேன் அப்பூக்கு என்றும் பெயரிட்டார். யோபின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன்பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டு களித்தார். இவ்வாறு யோபு முதுமை அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 119. உங்கள் பதில். உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். உம்மோதியின் மீது உமது முக ஒளி வீச செய்யும். நன்மதியையும் அறிவாற்றலையும் எனக்கு புகட்டும். ஏனெனில் உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கிறேன். எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே. அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். உங்கள் பதில். உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகள் நேரியவை என அறிவேன். நீர் என்னை சிறுமைப்படுத்தியது சரியே. உம் ஒழுங்குமுறைகளின்படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன. ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. உங்கள் பதில். உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். உம் ஊழியன் நான், எனக்கு நுண்ணறிவு புகட்டும். அப்பொழுது உம் ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்வேன். உம் சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. உங்கள் பதில். உம் ஊழியன் மீது உமது முக ஒளி வீச செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 வசனங்கள் 17 இருந்து 24 முடிய. அக்காலத்தில் அனுப்பப்பட்ட 72 பேரும் மகிழ்ச்சியுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு இயேசு, வானத்திலிருந்து சாத்தான் பின்னலை போல விழக் கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மதிக்கவும் பகைவரின் வல்ல அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்.
உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பதை பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றியே மகிழுங்கள் என்றார். அந்த நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உமை போற்றுகின்றேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும். மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கே தெரியும். வேறு எவரும் தந்தையை அறியாய் என்று கூறினார். பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் கூறியது, நீங்கள் காண்பவற்றை காணுவதை வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பதை காண விரும்பினார்கள், ஆனால் அவர் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்கிறது. அந்த கடமையை, அந்த வேலைகளை நாம் திறம்பட சரியாக செய்து முடித்தோம் என்றால் நமக்கு ஒரு நிம்மதி, மகிழ்ச்சி இருக்கும். அதே போல அந்த வேலை கொடுக்கிறவர்கள் எதிர்பார்த்திருக்கும் மகிழ்ச்சி அடைவார்கள். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையை செய்யும் பொழுது, ஒரு வேலை கொடுத்திருக்கிறதை பிரமாணிக்கமாக நேரத்தோடு செய்து முடிப்பது மகிழ்ச்சியை தரும். நமக்கு முதலே மகிழ்ச்சியை தரும். நான் செய்து முடித்திருக்கிறேன், எனக்கு கொடுத்த வேலையை நன்றாக செய்திருக்கிறேன், எனவே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், என்னை பாராட்டுவார்கள், எனக்கு அதனால் சம்பாவனை கிடைக்கும் என்று நாம் மகிழ்ச்சி அடைவோம். எனவே கொடுக்கப்பட்ட வேலை, ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே பார்க்கிறோம், 72 பேரை தேர்ந்தெடுக்கிறார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே 72 பேரை தேர்ந்தெடுத்து 2 பேராக நற்செய்திக்கு அனுப்புகிறார். கிராமம் கிராமமாக அனுப்புகிறார். அவர் 2 பேர் 20 சென்று நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அந்த அறிவித்த கொடுக்கப்பட்ட கடமையை பிரமாணிக்க செய்து முடித்ததால் பேரானந்தத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரிடம் திரும்பி வருகிறார்கள். நீர் கொடுத்த பணியை நாங்கள் திறம்பட நன்றாக செய்து முடித்திருக்கிறோம் ஆண்டவரே என்ற மன நிம்மதியோடு வருகிறார்கள். வந்த ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, இவற்றையெல்லாம் சாதனை செய்திருக்கிறோம், நற்செய்தியை அறிவித்திருக்கிறோம், நோயாளிகளுக்கு சுகம் கொடுத்திருக்கிறோம், அதைவிட எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி என்றால், உமது பெயரை கேட்டவுடனே பேய்கள் நடுங்கி ஓடுகின்றன. உமது பெயர் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எனவே பேய்களை கூட உமது பெயரை சொன்ன உடனே அது ஓடி விடுகின்றன. எனவே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் செய்த வேலையை பிரமாணிக்கமாக செய்தோம், எனவே பாராட்டுக்கள் இருந்தன. அதைவிட உமது பெயர் வல்லமை உள்ளதாக இருந்தது. தீய சக்திகள் சாத்தான் கூட உமது பெயரை சொன்ன உடனே ஓடிவிட்டன என்று பேரானந்தம் அடைகிறார்கள். ஆகவே அன்பானவரை நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் கொடுக்கப்பட்ட கடமைகளை, வேலைகளை பிரமாணிக்கமாக, சுறுசுறுப்பாக, மகிழ்ச்சியோடு செய்ய கற்றுக்கொள்வோம் என்றால் ஆண்டவருடைய ஆசை நிறைவாக இருக்கும். தீய சக்திகள் நமக்கு தாக்காது. யாரும் நம்மை பற்றி குறை சொல்ல மாட்டார்கள். அடுத்தாற்போல ஆண்டவர் ஏன் சொல்கிறார், நீங்கள் இவ்வாறு மகிழ்ச்சி அடைகிறீர்கள், சாத்தான் கூட போகும் என்று. ஆனால் சாத்தான் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கும் என்றால், உங்களுக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்து உங்களை தீங்கு இழைக்கும், எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே கடைசியாக ஆண்டவர் சொல்கிற உண்மை, நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், நீங்கள் செய்த வேலையை பற்றி மகிழ்ச்சி அடைகிறீர்கள். தீய சக்திகள் சாத்தான் கூட நீங்கள்
விரட்டை அடிக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கிறீர்கள். அதைவிட நீங்கள் எதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால், நீங்கள் செய்த நல்ல காரியங்களுக்கு விண்ணகத்திலே உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பதை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட மாறாக உங்கள் விண்ணக தந்தை விண்ணகத்தில் உங்கள் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைங்கள். ஒரு கிறிஸ்துவனுக்கு ஒரு நம்பிக்கை, நான் நல்லதை செய்கிறேன், கடினமாக இருந்தாலும் செய்கிறேன், அதிகமாக செய்கிறேன், காரணம் எனக்கு விண்ணகத்திலே சம்பாவனை இருக்கிறது. எனவே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிற உண்மை, நீங்கள் கடமையை செய்யும் பொழுது மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். சாத்தான் என் பெயரை கேட்டவன் சாத்தான் ஓடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். இந்த மகிழ்ச்சியை விட உங்களுடைய பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்படுகின்றன என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகள் சொல்லுகிறார். எனவே அன்பானவர்களே, ஆண்டோடைய மக்களாகிய நாம் இருக்கிற சொற்ப காலத்திலே நம்ம வாழ்க்கையிலே நல்லதை செய்ய கற்றுக்கொள்வோம், நல்லதை மகிழ்ச்சியோடு செய்வோம், ஆண்டவர் பெயராலே செய்வோம். ஆண்டவர் நமக்கு வல்லமையை கொடுப்பார். நம்மால் செய்ய முடியாததெல்லாம் ஆண்டவரே உமக்காக செய்கிறேன் என்று நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் அதிகமான சம்பாவனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு நமது செயல்கள் இருக்க இந்த நாள் நமக்கு உதவுவதாக. ஆமென். அனைவரும் நின்று மயிலை மாதாவுடைய நாள், மயிலை மாதாவுடைய மன்றாட்டு பகுதியை நாம் ஜெபிப்போம். உங்களுடைய பதிலுரை, எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மாதாவின் வழியாக ஆண்டவரை மன்றாடுகின்றோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் திருச்சபையின் வளமைக்கு உதவிடும் வற்றாத ஊற்றாக விளங்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெற வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் உமது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்தருள வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெறவும் வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அக்டோபர் மாதத்தை தொடங்கிய நேரத்திலே ஆரோக்கியத்தாயின் வல்லம் என்ற பாதுகாப்பு நமக்காக இருக்க ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, துன்பப்படுவோரின் தேற்றரவும், பாவிகளுக்கு அடைக்கலமும், வியாதிக்காரர்களுக்கு ஆரோக்கியமும், பில்லி சூனியம் போன்ற தீய சக்தியிலிருந்து விடுதலை தரும் திருமயிலை மாதாவை எங்களுக்கு அன்னையாக கொடுத்தீரே. அந்த அன்னையின் மேல் நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு அவள் வழியாக நாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்களை நீ ஏற்றட வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே
என்னில் உயிராய் கலந்து வருவே உன்னன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குமே குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குமே இறைவா வருவாய் என் உள்ளம் உன்னில்லம் அறிந்தே உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாமல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளின் ஜெபங்களையும் இரக்கத்துடன் ஏற்றருள உமை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்துக்கும் ஊற்று எங்களுக்கு நிரப்பப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இந்த பகல் நேரத்திலே உம்முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்துமை போற்றுவது நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் கிறிஸ்துவில் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம், உயிர்ப்பினை உயிரற்றுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம், மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து முது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசன்னா. தந்தையே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் முடைய மக்களாகிய எங்களையும் நீர் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த பகல் நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஏனெனில் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பீடத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கும் அப்பா. எங்களுக்கு வேண்டிய உடல் நலத்தையும் மகிழ்ச்சியும் தந்தருளும் சுவாமி. எங்களுக்கு எந்த கஷ்டங்களும் ஏற்பட்டு விடாமல் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமைகள் அனைத்திலும் இருந்த ஆண்டவரே, எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொண்டிருக்கின்ற நாள் முழுவதும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரப்பா. உம்மிடம் வந்த மக்களுக்கு நிறைந்த அமைதியையும் உடல் நலத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தீரே சுவாமி. அதே ஆசீரை பெற நம்பிக்கையோடு வந்திருக்க எங்களை கண்ணோக்கும் சுவாமி. நாங்கள் பாவிகள்,
எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்க நம்பிக்கையும் உமது திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கு எங்கள் குடும்பமுள்ள அனைவருக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் ஒற்றுமையும் தந்துள்ள திருவுளங்கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்கும் தெய்வம் நம்மோடு இருக்கிறார். அவருடைய திருவிருந்து அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters in Christ, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. தெய்வம் நீ இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். நீ இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். ஆயிரம் மனிதரில் என்னை தேடினார், அன்பேனும் சிறகினுள் என்னை மூடினார். ஆயிரம் மனிதரில் என்னை தேடினார், அன்பேனும் சிறகினுள் என்னை மூடினார். கண்ணென காத்திட எந்தன் நெஞ்சில் வாவா, கவலையின்றி நான் வாழ என்னில் எழுந்து வா. நீயே எந்தன் தெய்வம், நீ இன்றி வேறேது சொந்தம், நீயே எந்தன் தெய்வம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும்.
காத்திடும் பொருது சத்ருவிடம் என்னை காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்றோடு என்னை எழவீடும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகம் மறை நிகழ்வு எங்கள் மனதை உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ள செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் புனித தோமையாருடைய பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித தோமையார் ஜெபம். இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தி அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்று தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தார், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தார். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தார், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தார். மறையாத வான்நிலமாய் மாறாத வான்மழையாய், மறையாத வான்நிலவாய் மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமறியே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே
வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். மரியாளின் மைந்தனே, நற்கருணை நாதரே, பொற்பாதம் நாடி வந்தோம். அற்ப மனிதர்களா, நித்திய துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். புனித மயிலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசைப்பரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். ஃபவுஸ்தீனாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞானப்பிரகாசமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பேராலே